Hello students, welcome to Curious Science Minds channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 1 மெஷர்மெண்ட் ரோமன் லெட்டர் 4th 1ல் மேட்ச் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் இந்த ரெண்டு ஏபி பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மேட்ச் பண்ணணும் கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சராக. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம், ஏரியா. ஸோ ஏரியா அப்படின்னா என்ன? ஹவு மச் ஸ்பேஸ் இஸ் த ஆக்குபைடு இன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். அப்போ ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், 2 டைமென்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஒன். செகண்ட் பாருங்கள், டிஸ்டன்ஸ். நம்ம எதோட டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம்? டிஸ்டன்ஸை வந்து எந்த யூனிட்டால்? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூனிட். ஸோ இது எல்லாமே என்னது? குவான்டிட்டி. இட் மேபி டிரைவ்டு குவான்டிட்டியும் இருக்குது, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியும் இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம லைட் இயர்னு சொல்லலாம். அண்ட் டென்சிட்டியோட யூனிட் பாருங்கள், கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. ஸோ 3 டைம்ஸ் போடுறது, 3 டைமென்ஷன். ஸோ மீட்டர் கியூப். அண்ட் மாஸ் அப்படின்னா என்னதுன்னா கிலோகிராம். இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் த யூனிட் இஸ் கிலோகிராம். ஐ ரிப்பீட், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் லைட் இயர், டென்சிட்டி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இது வந்து எஸ்ஐ யூனிட். ஓகே. அண்ட் வால்யூம் மீட்டர் கியூப், மாஸ் வந்து கிலோகிராம். இப்போ பிக்கு போயிடலாம். ஸோ ஏரியா, இதுலேயும் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஏரியாவுக்கு வந்து எஸ்ஐ யூனிட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே ஏரியாவுக்கு சிஜிஎஸ் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதனால் நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஏரியா வந்து என்ன அப்படின்னா பிளேன் ஃபிகர். லென்த்து வந்து ரோப்போ வச்சு நம்ம லென்த்தை மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டென்சிட்டியோட யூனிட் பார்த்திங்கன்னா இது சிஜிஎஸ் யூனிட். சிஜிஎஸ் அப்படிங்கிறது சென்டிமீட்டர், கிராமு, செகண்ட்ஸ். இதில் பார்க்கும்போது டென்சிட்டியோட யூனிட் வந்து கிராம் பெர் சென்டிமீட்டர் கியூப். நெக்ஸ்ட்டு வால்யூம்ங்கிறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். வால்யூம் வந்து we can measure by measuring jar. அண்ட் மாஸ் தான் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ மாஸ்னால் எவ்வளோ அமௌண்ட் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்குங்கிறதான் we can express in mass. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டைம் போயிடலாம். ரோமன் லெட்டர் 5, அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இந்த கரெக்ட் சீக்வன்ஸ். இதை கரெக்ட் சீக்வன்ஸை நம்ம என்ன பண்ணணுமா? அரேஞ்ச் பண்ணணுமா? ஓகேவா? ஸோ இதில் கொடுத்துருக்குறாங்க எய்தர் இன்க்ரீஸிங்கோ ஒரு டிக்ரீஸிங்கோ, ஆனால் கரெக்டான ஆர்டரில் இருக்கணும். இங்கே லிட்டர் இருக்குது, இங்கே சிசி இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் 1 cc வந்து இஸ் ஈக்குவல் டு 1000 cc வந்து 1 லிட்டர். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 cc. அப்போ நம்ம லிட்டர், இப்போ இது எல்லாமே சிசியாக மாற்றிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 1 லிட்டர் இருக்குது. அப்போ நம்ம அதை என்ன பண்ணலாம்? இந்த 1 லிட்டருக்கு பதிலாக 1000 cc. இது சிசியில் தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு 10 லிட்டர். 1 லிட்டர்னால் 1000. அப்போ 10 லிட்டர்னால் 10,000 அண்ட் 10 cc. இப்போ இதை அரேஞ்ச் பண்ணலாமா? முதல்ல இது ஸ்மால்லேருந்து பிக் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 cc, அடுத்தது 100 cc, அடுத்தது 1000 cc, அதாவது 1 லிட்டர். நெக்ஸ்ட்டு 10,000 cc, 10 லிட்டர். ஸோ இந்த மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காப்பர், அலுமினியம், கோல்டு, அயன், இது எல்லாமே மெட்டல். இந்த லெசனில் வந்து நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா டென்சிட்டியை பற்றி படிக்கிறோம். அப்போ டென்சிட்டி வந்து எல்லாத்துக்கும் எழுதிட்டு அதை கம்பேர் பண்ணி எதில் நமக்கு ஸ்மாலாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டில் எழுதணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காப்பரோட டென்சிட்டி எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ காப்பர் பார்த்திங்கன்னா 8900 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அலுமினியம் பார்த்திங்கன்னா 2700 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். கோல்டு பார்த்திங்கன்னா 19300 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அயன் பார்த்திங்கன்னா 7800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இந்த வேல்யூவெல்லாம் அந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? நம்ம டேப்லெட் காலத்தை கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணோன்னா பாருங்கள், எது ஃபஸ்ட்டில் வரும்? அயன். ஏன்னா 7000. ஃபஸ்ட்டு அலுமினியம் 2000 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு அலுமினியம், அதுக்கப்புறம் அயன், 7000க்கு அப்புறம் காப்பர், லாஸ்ட்டில் கோல்டு. ஸோ இந்த லெசனில் நம்ம டென்சிட்டி பற்றி படிக்கிறதுனால தான் நம்ம டென்சிட்டியை யூஸ் பண்ணி செய்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் பார்க்கலாம். 6th one, யூஸ் த அனலாஜி டு ஃபில் இன் த பிளாங்க். அனலாஜி அப்படின்னால ஜஸ்ட்டு ஆப்போசிட் மாதிரி தான். ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர் ஸ்கொயர். அப்போ வால்யூமோட யூனிட் என்னது அப்படின்னா மீட்டர் கியூப்.
ஸோ லிக்விடை வந்து we can express in liter. Volume of liquid we can express in liter. Volume of solid we can express in meter cube. Or we can use kilogram also we can use it. வாட்டரோட டென்சிட்டி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1000. அலுமினியத்துக்கு எவ்வளோனா 2700. அப்போது கெரோசினுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். இப்போ 1000 விட இது 800 கம்மியாக இருக்குது. அப்போ அலுமினியத்தை விட அதிகமாக இருக்கிற எதனோட எந்த மெட்டலும் நம்ம எழுதலாம். ஓகேவா? கோல்டு, காப்பர், சில்வர் எல்லாமே இதோட அதிகம் தான். ஸோ ஐ கேன் ரைட் அஸ் கோல்டு. இதுதான் எழுதணும்னு கிடையாது. வி கேன் யூஸ் எனி மெட்டல் பட் விச் இஸ் த டென்சிட்டி இஸ் மோர் தேன் அலுமினியம். அலுமினியத்தை விட அதிகமாக இருக்கிற ஏதாவது ஒரு மெட்டல் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஈவன் இப்போ இதில் லிக்விடாக கொடுத்துருக்கிறதுனால இது லிக்விடாக இருக்குது. இப்போ நமக்கு இது சாலிட்னா இதுவும் சாலிட். ஸோ ஏதாவது ஒரு பேஸ் பண்ணி தான் நம்ம இதை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.